மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் பங்குனி மாத பிரதோஷ சிறப்பு வழிபாடு திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து விழுந்த தீப்பொறியிலிருந்து உருவான முக்குளங்கள் உள்ளது. இங்கு சிவபெருமான் அகோரமூர்த்தி சுவாமியாக அருள் பாலிக்கிறார். காசிக்கு இணையான 6 கோவில்களில் முதன்மையாக இக்கோவில் விளங்குகிறது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் உள்ள நந்தி பகவான் உடலில் காயங்கள் ஏற்பட்டதற்கான வடுக்கன் காணப்படுகின்றன. முன்பு ஒரு காலத்தில் மருத்துவாச்சூரன் என்ற அருசுரன் தனது தவ வலிமையால் சிவபெருமானிடம் காட்சி பெற்று சூலாயுதத்தை பெற்றார். அந்த சூலாயுதத்தால் தேவர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார். தற்போது நந்தி பகவான் சென்று மருத்துவச்சூரனிடம் முறையிட்ட போது மருத்துவாச்சூரன் சூலாயுதத்தால் நந்தி பகவானையும் தாக்கினார். அந்த சூலாயுதத்தால் தாக்கப்பட்ட வடுக்கன் தற்போது கோவிலில் உள்ள நந்தி சிலையின் மீது உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரசித்தி பெற்ற இந்த நந்தி பகவானுக்கு பங்குனி மாத பிரதோஷத்தையொட்டி மாப்பொடி, திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பழச்சாறு முதலான நறுமண வாசனை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி அம்பாள் பல்லக்கு வாகனத்தில் கோவில் உள்பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வீதி உலாவில் பங்கேற்று வழிபாடு செய்தனர். பிரதோஷ பூஜைகள் வினோத் குருக்கள் செய்து வைத்தார்.